இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஸோ இவங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுது. அதுவும் அவர் ஊரை சேர்ந்தவரே தான், அஸ்ரப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தொடர்பு, கள்ள தொடர்பு. அது வந்து ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடுது. இவங்க துண்டு துண்டாக வெட்டுறாங்க. அவர் வந்து சாப்பாட்டில் மயக்க மருந்தை கொடுத்து அவரை மயக்காடையை வச்சு அதுக்கப்புறம் அவரை பீஸ் பீஸாக வெட்டுறாங்க. வெட்டிட்டு சூட்கேஸில் போட்டு எடுத்துன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில், பெரம்பூர் ரயில்வே தான் போலீஸ் தான் அதை எடுக்கிறாங்க. தலை கிடைச்சிருச்சா சார்? தலையை மட்டும் இப்போ ட்ரேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, தேடிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தலையை நம்ம தனியாக தூக்கி போட்டோம்னா பெட்டராக இருக்கும். இந்த பீஸில் கூட சில பீஸ் எல்லாம் கூட அவங்க தனித்தனியாக தான் போட்டிருக்காங்க. அது இதே மாதிரி தான் ஒரு கூவம் ஆற்றுல கீழே வந்து கூவம் ஆற்றுல அப்படியே பீஸ் பீஸாக வெடிகாலையில் கை கால் எல்லாமே துண்டு துண்டாக ரெண்டு துண்டு, உடம்பு ஒரு தனியாக, ஒரு உடல் தனியாக எல்லாமே மிதந்து இருந்தது ஆற்றுல. தலை இல்லை, வெறும் முண்டம் மட்டும் இருந்தது பாடி. அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மார்ஜரிக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கேஸை எல்லாம் டீம் பிரிக்கிறாங்க. ஒரு டீமாக பிரிப்பாங்க. ஸ்பெஷல் பாடி இமீடியட்டாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. அப்போது ஒவ்வொருத்தருடைய இதை சொல்லுவாங்க. அந்த பாடியினுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, அது வெட்டுப்பட்டதெல்லாம் பார்த்து அந்த வெட்டு எப்படி இருக்குது, அது எந்த மாதிரியான சூழ்நிலை நடந்திருக்கும், இறந்தவர் யாராக இருக்கலாம், இவரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஐடியா வரும். பக்கத்துல எல்லாம் அந்த சவுண்ட் அந்த மாதிரிலாம் வராது. இல்லை, இறந்துறவரை போட்டு உடம்பா இருக்கும்போது என்ன சத்தமாக இருக்கும். அவர் இறந்துட்டாரு, இறந்த உடனே வேற அப்படியே மூடி வச்சுட்டாங்க. பெட்ஷீட்டை போட்டு மூட்டி அவங்க போயிடுறாங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் BA ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே சார், நாளுக்கு நாள் வந்து குற்ற சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம் வர்றதுனால அந்த பழைய விஷயத்த வந்து மக்கள் வந்து மறந்துட்டே தான் வராங்க. ஸோ அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஆணுடைய சடலம் கிடைச்சிருக்கு. தலை இல்லாததுனால வந்து அது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேஸுடைய பின்னணி என்ன சார்? முதல்ல வந்து வணக்கம். அதாவது வந்து தொடர்ந்து குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இல்லையா? சேனல் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே அந்த மாதிரி பார்வை இருக்குது. இது எல்லாமே எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். இப்படி தான் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாட்டில் வந்து ஜனத்தொகை பெருக இது மாதிரி குற்றங்களும் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதில் இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் நம்ம நாட்டில் வாழலை. தமிழ்நாட்டில் வட மாநிலத்து வாலிபர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாமே வந்து வேலை தேடி நம்ம ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய தொகையும் வந்து பெருகிட்டே போகுது. நிறைய இப்போ அஸ்ஸாம், பீகார், ஒரிசா அது மாதிரி இடத்துலேருந்து வரவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா வேலையிலையுமே அவங்க தான் இருக்காங்க. அது நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து புறையோடி போயிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் அந்த வட இந்தியாவிலேருந்து வந்து நிற்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முழுக்க இறங்கி அவங்க தான் வருவாங்க. எல்லாமே இளைஞர்கள் தான். வேலை செய்யணுன்ற அந்த ஊரில் ஏதோ கஷ்டம், பொருளாதாரம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் வேலை கிடைக்குது அப்படின்ற சூழ்நிலை வராங்க. எப்பவுமே நம்ம தமிழ்நாடு வந்து வந்தாரை வார ஒழிக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி நம்ம ஊர் வந்து எதுக்குமே எப்பவுமே வந்து சோட போனது கிடையாது. அது மாதிரி யாரையுமே புறந்தள்ளது கிடையாது. அவங்க யாராக இருந்தாலும் XRY, அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன இனம், எந்த ஊர், எதையுமே நம்ம பார்க்குறதில்ல. அது ஒரு பெரிய சிறப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் வரும்பொழுது எல்லாரையுமே நம்ம ஆதரிக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கன்சென்ட்டு, பெரிய பில்டர்ஸு, ஹோட்டலு, நிறைய எல்லா நிர்வாகமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உண்டான அத்தனை வசதியுமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்கள மாதிரி உழைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அவங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறாங்க. ஸோ அந்த உழைப்பு இவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இதில் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயுமே தப்பு சொல்ல முடியாது.
அரசாங்கமும் இதுக்கு ரொம்ப பெருசாக தடை போடவும் முடியாது. ஏன்னா இப்போது இந்தியாவில் பரந்த நாட்டில் வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அங்கே போய் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அங்கே குடிபெயர்ந்தவங்க இருப்பாங்க, அங்கே வாழுற மக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க இங்கே வரக்கூடாது, இவங்க அங்கே போகக்கூடாதுன்னெலாம் வந்து சொல்ல முடியாது, கஷ்டமான விஷயம். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மக்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தவறுகள், அவங்களுடைய குற்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம், கேதர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வட மாநிலத்துலேருந்து வந்து அவங்க வந்து எல்லாருமே கரெக்டாக வேலை செய்கிறாங்க, கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியறதில்ல. அதுலேயும் ஒரு சிலர் வந்து இப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. இப்போ அது மாதிரியான நேரங்களில் தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுது, போலீஸுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாகிடுது. முன்ன காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பேங்க்கு ராபரியெல்லாம் துப்பாக்கியெல்லாம் வச்சு அவங்க தான் பண்ணாங்க. ஸோ நம்ம எதையுமே விடலை. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே இமீடியட்டாக அதை ட்ரேஸ் பண்ணிட்டோம். நம்ம போலீஸ் தான் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த பெரம்பூர், நீங்கள் கேட்ட இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மேட்ரு கூட பார்த்தீங்கன்னா அதே தான். அவங்க வந்து அங்கேருந்து வந்தவங்க தான், அஸ்ஸாம்லேருந்து வந்தவங்க தான். அஸ்ரப் அலி அப்படின்னு சொல்லிட்டு, அமீர் அலி அப்படின்னு சொல்லி அவர் இங்கே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இங்கே இருக்காங்க, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறாங்க, இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுது. அதுவும் அவர் ஊரை சேர்ந்தவரே தான், அஸ்ரப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கள்ள தொடர்பு. அது வந்து ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் இடைஞ்சலாக இருக்கார். அவர் பெரிய இவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவர் இடையூறாக இருக்கார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நியாயமாக பார்த்தா புருஷன் பொண்டாட்டி ஒன்றா வாழணுன்றது தானே நியாயம். அவங்க ஒரு தேவையில்லாமல் ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டாங்க, அது அவருக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அந்த தொடர்பை அவர் கண்டிக்கிறாரு. அந்த கண்டிக்கிறது இவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. இவங்களுக்கு வந்து அதில் இவங்க சந்தோஷத்துக்கு அது குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கவே இவங்க 2 பேருமே சேர்ந்து அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு சுத்தமாக தெரியவே கூடாது, அதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதில் இவங்க துண்டாக வெட்டுறாங்க. அவர் வந்து சாப்பாட்டில் மயக்க மருந்தை கொடுத்து அவரை மயக்க அடைய வச்சு அதுக்கப்புறம் அவரை பீஸாக வெட்டுறாங்க. வெட்டிட்டு சூட்கேஸில் போட்டு எடுத்துன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில், பெரம்பூர் ரயில்வே தான், போலீஸ் தான் அதை எடுக்கிறாங்க. இப்போது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வெட்டினாங்கன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, வெட்டினவன் யாருன்னு தெரியாது, சத்தவன் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம போலீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 3 days தான் ஆச்சு, ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அது யாரு என்ன ஏது எல்லாம் கம்ப்ளீட். தலையை மட்டும் இப்போ ட்ரேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, தேடிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தலையை நம்ம தனியாக தூக்கி போட்டோம்னா பெட்டரா இருக்கும். இந்த பீஸ்ல கூட சில பீஸ் எல்லாம் கூட அவங்க தனித்தனியாக தான் போட்டிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள வச்சு இப்போ அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க தலையை தூக்கி போட்டது அந்த பக்கம் எங்கேயோ செங்கல்பட்டுக்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் ரயில்லையே போய் அங்கே எங்கே தூக்கி போட்டதா சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே போட்டாங்க என்னன்றதை பார்க்கறதுக்கு போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. தலை இல்லாமல் எப்படி சார் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? இவங்கள பிடிச்சிடுறோம் இல்லையா, இந்த கள்ளக்காதலனையும் அந்த மனைவியும் பிடிச்சிடுறோம் இல்லையா நம்ம. ஸோ அவங்கள வச்சாங்கன்னா அவங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் அவங்க சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அவர் இறந்தவர் அவங்க வீட்டுக்காரன்னு தெரியுது. ஸோ அது இப்போல்லாம் வந்து ரொம்ப நவீனம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சிரமங்கள். இப்போல்லாம் வந்து கேமரா இருக்குது, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அந்த ட்ரெயினில் வந்தது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கேமரா, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டாங்க. சிரமம் இருக்கும், போலீஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது இந்த தலையை தேடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய பின்னோக்கி போகும்போது என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்த வழக்கு அதுவும் இதே மாதிரி தான், இதே கள்ளக்காதல் தான். அது இதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அப்போல்லாம் கேமரா இல்லாத காலத்திலே பார்த்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். இவங்களாவது 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து 2 நாள் தான், 48 hours அதை ட்ரேஸ் பண்ணேன். நானே என் கூட ஒரு நண்பர் பழனிசாமின்னு ஒரு நண்பர் இருந்தார். அப்போது ஏசி பாலுசாமி ஏசி இருந்தாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் சுப்பையா. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த கேஸை வந்து ட்ரேஸ் பண்ணோம். அதுவும் இதே மாதிரி தான், ஒரு கள்ள தொடர்பு. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் இது நிறைய சேனலில் இந்த கேஸை சொல்லியிருக்கேன். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்ன்றதுனால அதை நம்ம நேயர்களும் கேட்கணுமேன்றதுக்காக இந்த கேஸை சொல்கிறேன் நான். அதுவும் இதே மாதிரி தான், ஒரு கூவம் ஆற்றுல கீழே வந்து கூவம் ஆற்றுல அப்படியே பீஸாக வெடிகாலையில் கை கால் எல்லாமே துண்டாக 2 துண்டு, உடம்பு ஒரு தனியாக, ஒரு உடல் தனியாக, எல்லாமே மிதந்து இருந்தது ஆற்றுல.
தலை இல்லை, வெறும் முண்டை மட்டும் இருந்தது பாடி. அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மார்ஜரிக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கேஸை எல்லாம் டீம் பிரிக்கிறாங்க. ஒரு டீமாக பிரிப்பாங்க. ஸ்பெஷல் பாடி இமீடியட்டாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. அப்போது ஒவ்வொருத்தருடைய இதை சொல்லுவாங்க. அந்த பாடியினுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, அது வெட்டுப்பட்டதெல்லாம் பார்த்து, அந்த வெட்டு எப்படி இருக்குது, அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் நடந்திருக்கும், இறந்தவர் யாராக இருக்கலாம், இவரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஐடியா வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க கருத்தை வந்து அதிகாரிங்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாதையில் இன்வெஸ்டிகேஷன் போகும். ஒவ்வொருத்தரும் சொன்னது விஷயம் வேறு சொன்னாங்க. என்னுடைய பார்வையில் வந்து மறுபடியும் நான் போனேன். இப்போ நான் மார்ஜரி போய் மறுபடியும் அந்த உடல் பாகத்தெல்லாம் வெளியில் எடுத்து மறுபடியும் அதை ரொம்ப மைனூட்டாலாம் பார்த்தா அது ரொம்ப ஷார்ப்பாக வெட்டியிருக்கு. அப்போது இந்த உடலுடைய அங்க அடையாளங்கள்லாம் எல்லாம் தனித்தனியாக பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு மனிதராக தான் தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா அவருடைய நகங்கள்லாம் வந்து வெட்டப்படலை, ரொம்ப நீட்டாக இல்லை, கை நகங்கள்லாம் ரொம்ப அப்படியே இருந்தது, ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. ரெண்டாவது வந்து காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த கால் அடியில் இருக்கிற குதங்கால், அந்த முட்டிக்கு கீழே இருக்கிற பகுதியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ஒரு கெஸ் பண்ணுறோன்னா, இவர் ஒன்றும் மிகப்பெரிய கோட்டீஸ்வரரோ பணக்காரரோ இல்லை. ஒரு சொத்துக்காகவோ இல்லை பெரிய இதுக்காகவோ இந்த கொலை நடக்கலை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இவரும் வந்து சாதாரண ஒரு பாமர மக்களை மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர். ஆனால் இவர் வந்து உழைக்கக்கூடியவர். ஏன்னா அந்த காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவர் காலால் வேலை செய்யக்கூடிய வேலைகளில் ஏதாவது செய்யலாம். இவர் வந்து மீன்பாடி வண்டி ஓட்டலாம், ரிக்ஷா ஓட்டலாம், கை வண்டி எடுக்கலாம், மண் மெரிக்கிற வேலை செய்யலாம். ஸோ காலால் டெய்லராக இருக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம கெஸ் பண்ணி ஒரு முடிவு வரும். சரி, அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக வந்து இந்த வெட்டி அந்த இடத்த போட்டதை ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அங்கே வந்து மக்கள் புழங்குற இடம் அது. அதாவது மெட்ரோ வாட்டர் பைப்பு போகும்போது அந்த மெட்ரோ வாட்டரில் வர தண்ணியெல்லாம் அங்கே பிடிக்கிறதுக்கான ஒரு இடம் அது. எல்லாரும் வருவாங்க, வண்டியில் எடுத்துன்னு வந்து அந்த குடமாக தண்ணியை பிடிச்சி ஹோட்டலுங்கெல்லாம் சப்ளை பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடிய இடம். அப்போது அங்கே வந்து ராத்திரியில் நிறைய பேர் வருவாங்கன்றது எங்களுக்கே தெரியும், போலீஸ் ஸ்டேஷன்லேயே தெரியும். அந்த மாதிரி அங்கே யார் வராங்க, எத்தனை வண்டி இருக்குது, எத்தனை பேர் இந்த வண்டி தண்ணி எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்கன்றதை நம்ம கணக்கெடுக்கிறோம். அது ஒரு 8 பேர்கிட்ட வண்டி இருக்குது. அந்த வண்டியெல்லாம் நம்ம யார் ஓடர் நம்பர்லாம் ஹோட்டலில் கேட்டால் கொடுப்பாங்க, எல்லாரையும் வர வைக்கிறோம். அந்த 8 பேரையும் கேட்குறோம், இது நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க, நீங்கள் வரும்போது அங்கே ஏதாவது பாடி பீஸாக இருந்ததா, ஏதாவது உங்கள் கண்ணில் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நான் 4 மணிக்கு வரும்போது அங்கே எதுவுமே இல்லை சார். அப்போ 3 மணிக்கு எதிர்க்க இவங்க போனாங்க சார், தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்தேன், அது இன்னொருத்தர் வந்து அவர் வரும்போது இவர் போனார், அப்புறம் எல்லாரும் சொல்கிறதுமே வந்து டேலி ஆகுது. ஒரே ஒரு லேடி சொல்கிறது மட்டும் தப்பாக இருக்குது. ஓகே. அந்தம்மா வந்து நான் 1 மணிக்கு வந்துட்டு போனேன் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்தம்மா 1 மணிக்கு வந்ததை யாருமே பார்க்கல. ஓகே. அங்கே 1 மணி தண்ணி எடுத்தவரும் பார்க்கல, 2 மணி தண்ணி எடுத்தவரும் பார்க்கல, 12 மணி தண்ணி எடுத்தவரும் பார்க்கல. ஸோ அந்தம்மா போய் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது இவங்க ஏன் போய் சொல்கிறாங்க, அப்போ இவங்க லைஃப் என்ன, ஸோ இவங்க யார், அங்கே போவோம். அப்படி விசாரணை அப்படி போவோம். அப்படி போகும்போது பார்த்தா அவருக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்கார், 2 பசங்க இருக்குது. அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு தொடர்பு இருக்குது. அப்போது அதில் போகிறோம். அந்த தவறான தொடர்பு இருக்கிற மட்டும் ஊர் உள்ளே இருக்கார். ஆனால் வீட்டுக்காரரை காணோம். வீட்டுக்காரர் எங்கே போயிருக்காருன்னா, அவர் குடிக்காரு சார், அவர் அடிக்கடி இது மாதிரி தான் போவார், ஒரு 4 நாள் பொறுத்து திரும்பி வருவார், இது எல்லாருக்குமே தெரியுன்றாங்க. நம்மளும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறோம், ஆமாம் சார், அந்த ஆள் நிரந்தரமாக இருக்க மாட்டான், எப்போனா வருவான் போவான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அது நம்ம சந்தேகப்பட முடியல. அப்போ அவரை கூட்டின்னு வந்து விசாரிக்கிறோம். அவரும் வந்து இது மாதிரி தான் சொல்கிறாரு, இல்லை சார் நான் வருவோம் போவேன், அதெல்லாம் உண்மை தான், அவங்க வீட்டுக்காரருக்கு கூட தெரியும், ஆனால் பட் வந்து கொலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அப்போது நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் அவர் அந்த லேடியை வந்து கொஞ்சம் கடுமையாக விசாரிக்கிறோம், பெண் போலீஸை வச்சு விசாரிக்கும்போது அப்போ அவங்க அதை சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. கடைசியாக இவருடைய தொல்லை தான், எங்கள் வீட்டுக்காரர் தான் சார், அது இறந்தது எங்கள் வீட்டுக்காரர் தான், நாங்கள் இவரும் சேர்ந்து தான் அவர் இது மாதிரி பண்ணோம். அதை பாடி அப்புறப்படுத்த முடியல, அதனால் இந்த பழம் பெரிய பீஸ் பழம் அறிகிற கத்தி ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த கத்தி வாங்கிட்டு வந்து வச்சு மறுநாள் அது பொழுது வெடிஞ்சிருச்சு, அதனால் மறுநாள் வந்து அவரை துண்டாக பீஸ் பண்ணி
இந்த மாதிரி இந்த கூடை அன்னக்கூடைன்னு சொல்லி சோ இதெல்லாம் இவங்க எங்க பண்றாங்க சார்? அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் சின்ன குடிசை வீடு தான். இது பக்கத்துல எல்லாம் அந்த சவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் வராது? இல்ல, இறந்துறவரை போட்டு உடம்பா இருக்கும்போது என்ன சத்தமா இருக்கும்? அவரு இறந்துட்டாரு, இறந்த உடனே வேற அப்படியே மூடி வச்சுட்டாங்க, பெட்ஷீட்டை போட்டு மூட்டி அவங்க போயிடுறாங்க. வழக்கம் போல தண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. மறுநாள் தான் போய் இவங்க அதை அப்புறப்படுத்துறதுக்கு வெட்டுறாங்க. அது மாதிரி வெட்டும்போது தான் அந்த பையன் பார்க்குறான். அவன் தான் ஐ விட்னஸ்ஸு. அவங்க பையனே பார்க்குறான், தலையை வெட்டும்போது பார்க்குறான். சின்ன பையன் அவன் அழுகுறான். அப்போ அந்த அம்மா வந்து அழுவாதரா, தள்ளிப்படுத்துக்க இவன் குடிக்காரன், அப்பம் கிடையாது, இனிமேல் இவர் தான் அப்பான்னு அவர் சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். ஆமாம் சார், ஒரு குழந்தை வந்து அதை கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ ஒரு ட்ராமாவாக அமையும், ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கூவத்துலலாம் இறங்கி கூவத்திலே இறங்கி தேடுறோம். அந்த தலையெல்லாம் கூவத்தில் முக்கியெல்லாம் தேடுறோம். நான் என்னுடைய சபார்டினேட்டெல்லாம் கிடைக்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இவங்ககிட்டே கேட்குறோம், எங்கே போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இவங்க வண்டி எல்லாத்தையும் பீஸாக எடுத்துகிட்டு வராங்க, அந்த கூவத்தில் போட்டுடலான்னு. அப்படி வர்ற வழியில் போலீஸ் நிற்கிறத பார்க்குறாங்க. நைட் ரவுண்ட்ஸ் போலீஸ் நிற்கிறாங்க விடிகாலையில். ஸோ அதுக்கு பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, அந்த தலை மட்டும் உள்ளே போகல, அந்த குடத்து உள்ளேயும் போகல அது தலை. அதனால் ஒரு வேஷ்டியில் சுற்றி விசிறி போடுறாங்க. அது இங்கே கோயம்பேடு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருங்கல் சுவர் இருக்கும், அது பக்கத்தில் வந்து புல் தோட்டம் இருக்கும், அது வழியாக விசி போட்டுடுறாங்க. அதை அவங்க சொல்கிறாங்க, நான் தூக்கி போட்டேன் சார், ஆனால் எங்கே போட்டேன்னு தெரியலன்றாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோமீட்டர் செவர் இருக்கும், அது எங்கே போட்டேன்னு தெரியல. அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், அவன் கூட வரான், வண்டி தள்ளின்னு வரான், அந்த பையனும் கூட வரான். அந்த பையன் சொல்கிறான், சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்றான். அப்புறம் அவனை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது அவன் அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கன்றான். அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே அங்கே நிறுத்தி சொல்கிறான், சார் இங்கே தான் சார், பாருங்கள், ஏறி பாருங்கள். சின்ன பையன் சொல்கிறத நம்பி எப்படி ஏறுறதுன்னு யோசிக்கிறதாக்குது. ஆனால் பட்டு வேறு வழி இல்லை நமக்கு. அப்புறம் சிரமப்பட்டு அது மேலே ஏறி உள்ளே குதித்து பார்க்குறோம். இதெல்லாம் நான் அப்படி சும்மா லேசாக சொல்கிறதுனால அதனுடைய சிரமங்கள் வந்து கேட்குறவங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. மிகப்பெரிய சவர், பொழுது போயிடுச்சு, 6-7:30 மணி. அது மேலே ஏறணும்னா அந்த நேரத்துக்கு போய் நான் ஏணி எடுத்துன்னு வர முடியாது, ட்ரே எடுத்துன்னு வர முடியாது, க்ரெயின் எடுத்துன்னு வர முடியாது. அந்த கல் மேலே யாரோ தோல் மேலே எங்கள் சகோதரர்கள் மேலே ஏறி தான் நான் ஏறணும். ஏறிடலாம், இப்போ நான் பொத்துன்னு உள்ளே குதிக்கணும். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, பாம்பு இருக்கலாம், தேல் இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஸோ உள்ளே குதித்தோம். நான் தான் குதித்து உள்ளார போனேன். அங்கெல்லாம் அந்த புல், உயரமான புல், அதெல்லாம் தள்ளி பார்த்தா கரெக்டாக அங்கே இருந்தது. அப்புறம் இருக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து சத்தம் போட்ட உடனே நம்ம நண்பருங்க அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கைவரெலாம் கொடுத்தாங்க. அப்புறம் அது முடியை எடுத்து அந்த கவரில் போட்டு தலையை எடுத்துக்கிட்டு திருப்பி அதை எடுத்துன்னு திருப்பி மேலே வரணும். அதான் இது வந்து போலீஸுக்கு உண்டான சிரமமான செயல்பாடுகள் இதெல்லாம். ஆனால் எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலையே இல்லை. அந்த சிரமத்துக்கோ இல்லை அங்கே நமக்கு எதனா ஆகிடுமோன்றதுக்கெலாம் வந்து யோசிக்கிறதுக்கு அங்கே நேரம் இருக்காது. அந்த கேஸை ட்ரேஸ் பண்ணோன்ற ஒரே வெறி தான் இருக்கும். அதுதான் போலீஸு, அதுதான் அது மாதிரியான எண்ணங்கள் உள்ள போலீஸ் தான். அதுதான் சார் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. இப்போ ஒரு கேஸ் வருதுன்னா நம்ம ஈஸியாக பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு போலீஸோடைய இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நீயா நானால இந்த விஷயத்தை, இந்த கேஸை நான் சொன்னேன், மிஸ்டர் கோபிநாத் ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அரங்கமே அமைதியாகிடுச்சு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, கோபிநாத் சார் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒன்று மட்டும் நிச்சயம் சார், என்ன பண்ணாலும் தமிழ்நாடு போலீஸ் வந்து என்ன கஷ்டப்பட்டு என்ன எப்படி சாமர்த்தியமாக ஒரு கொலையை மறைக்கணும்னு நினச்சாலும் போலீஸ் இதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் சார் இந்த கேஸு அப்படின்னு சொல்லி கைத்தட்டினாங்க, பாராட்டினார். அந்த மாதிரி அதுக்கப்புறமா அதுக்கு தலையை வச்சோம். அதில் அவங்களுக்கு கன்விஷன் கூட கிடச்சிது. அந்த பையன் சொன்ன ஐ விட்னஸில் அவங்களுக்கு லைஃபே கிடச்சிது அந்த லேடிக்கு. இது ஒரு இப்போ இந்த தலைக்கான இந்த பெரம்பூர் கேஸ் வரும்போது நான் பேப்பர் பார்க்கும்போதே நினச்சேன், சரி நம்ம கேஸ். அவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்காங்களா சார்? இல்லை, லைஃப் நேரம் முடிஞ்சிடலாம், 5 வருஷம் இருக்கும். அது ரொம்ப காலகட்டம் அதிகமாகிடுச்சு. முடிஞ்சதுன்னா ரிலீஸ் ஆகிருக்கலாம், இல்லை அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஸ்டேஷனில் ஜெயிலில் என்ன ஒன்றா ஆகிருக்கலாம், தெரியல. அது அவங்களுடைய சின்ன பையனையும் அவங்களுடைய தங்கச்சியும் நாங்களே என்ன பண்ணோம், ஹாஸ்டலில் சேர்த்தோம். ஏன்னா சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்க, யாருமே கிட்ட வரல. அப்போது சேஷசாயின்னு ஒரு டிசி இருந்தாங்க அண்ணா நகரில்.
அவங்க பாதுசாமி ஏசி, சுப்பையா இன்ஸ்பெக்டர், ஏன்னா அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நினைவு பண்ணணும். பழனிசாமின்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், நான் எல்லாருமா சேர்ந்து அந்த 2 பேரையும் நாங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தோம். ஸ்கூலில், அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணி சேர்த்துட்டு அங்கேயே ஹாஸ்டல்லாம் இருக்குது, ஆதரவற்றோர் சொல்லி அது மாதிரி விடுதியில் சேர்த்து அங்கே கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணியிருந்தோம். நாங்கள் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்களாம் கூட பெரிய ஆளாக இருக்கலாம், மேபி எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆசைக்காக, ஒரு சிற்றின்பத்துக்காக பெரிய பெரிய தவறுகள் ஆயிடுது. அது எங்கேயோ போய் முடியுது. நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான். இப்போ ஓகே சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். ஓகேம்மா, நானும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் உங்கள் சேனலுக்கு, ஃபைன் டைம் சேனல். எப்படின்னா நீங்கள் இது மாதிரிலாம் வந்து சொல்கிறதுனால தான் நம்ம வந்து இருக்கிறத சொல்ல முடியுது, மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ இது ஒரு பாலம் தானே, ஒரு மக்களுடைய அறியாமைக்கும் மக்களுடைய விழிப்புணர்வுக்கும் நீங்களும் ஒரு பாலமாக இருக்கிறீங்க. எங்கிட்ட இருக்கிற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். வணக்கம், நன்றி.